வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெர்ஷன் 818 வந்திருக்கிற ஸ்டாக் என்ட்ரி செக்மெண்ட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். மெனு பாரில் இருக்க மாஸ்டர் இதில் இங்கே இருக்கிற ஸ்டாக் என்ட்ரி இந்த ஆப்ஷனை புதுசாக சேர்த்துருக்காங்க. இந்த ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிற ஸ்டாக் அப்டேட் இது ஏற்கனவே இருக்கிற ஆப்ஷன் தான். ஸ்டாக் அப்டேட், ஸ்டாக் என்ட்ரி இந்த ரெண்டு ஆப்ஷனும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டாக் அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு பொருளுடைய ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மெனு பாரில் இருக்க ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட், ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ஆஷிர்வாத் ஆட்டா 1 கிலோ இந்த ப்ராடக்ட்டில் 10 பீஸ் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகுது. இப்போ ஸ்டாக் அப்டேட் செக்மெண்ட்டுக்கு போவோம். இந்த ஐட்டம் அப்படிங்கிற இடத்துல ஆஷிர்வாத் ஆட்டா 1 கிலோ இந்த ஐட்டமை பிக் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆல்ரெடி எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல 20ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்ப்போம். ஆல்ரெடி 10 இருந்தது. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல 20 அப்படின்னு மாறி இருக்கும். ஏன்னா ஸ்டாக் அப்டேட் செக்மெண்ட்டில் குவான்டிட்டியில் 20ன்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணதுனால அந்த 20 குவான்டிட்டிங்கிறது அப்படியே அப்டேட் ஆயிரும். இது ஸ்டாக் அப்டேட். அடுத்ததாக ஸ்டாக் என்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே ஐட்டமையே பிக் பண்ணிக்குவோம். கரண்ட்டில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல 10ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் போய் செக் பண்ணும்போது ஏற்கனவே 20 குவான்டிட்டி இருந்தது. இது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது 30ன்னு மாறி இருக்கும். ஸ்டாக் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு பீஸ் கொடுக்குறோமோ அது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்கோட ஆட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் மூலமாக பர்ச்சேஸ் என்ட்ரி இல்லாமல் ஒரு பொருளுக்கான ஸ்டாக்கை சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். அடுத்ததாக வெர்ஷன் 823 வந்திருக்கிற டிஃபால்ட் ஸ்டாக் மெத்தட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இங்கே இருக்கிற ஸ்டாக் மெத்தட் இந்த ஆப்ஷனில் எப்போவுமே டிஃபால்ட்டாக எம்ஆர்பி வைஸ் ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் வரிசையாக ஐட்டம் கிரியேட் பண்ணுறப்ப எல்லா ஐட்டமுக்கான ஸ்டாக் மெத்தடும் இந்த எம்ஆர்பி வைஸில் தான் சேவ் ஆகும். இந்த ஸ்டாக் மெத்தட்னா என்ன, இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல எம்ஆர்பி வைஸ்க்கு பதிலாக டிஃபால்ட்டாக ஐட்டம் வைஸ் வரணும், ஃபர்தராக சேவ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே ஐட்டம் வைஸ்லேயே வரணும் அப்படின்னா வெர்ஷன் 823 அப்டேட் பண்ணதுக்கப்புறமா மெனு பாரில் இருக்க அட்மின் இதில் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 123 ஐடியில் கொடுத்துருக்குற டிஃபால்ட் ஸ்டாக் மெத்தட் இந்த ஆப்ஷனில் ஏற்கனவே நோ அப்படின்னு இருக்கிறதுனால எம்ஆர்பி வைஸில் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐட்டம்ஸ் பேஜுக்கு போயிட்டு நியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் மெத்தட் அப்படிங்கிற இடத்துல ஐட்டம் வைஸ் டிஃபால்ட்டாக மாறி இருக்கும். அடுத்தடுத்து நம்ம ஐட்டம் சேவ் பண்ணுறப்ப இந்த ஐட்டம் வைஸ்லேயே நம்மளுக்கு ஸ்டாக் மெத்தட் கிரியேட் ஆகும். ஆனால் ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட்டில் இந்த ஸ்டாக் மெத்தட் சேஞ்ச் ஆகிருக்காது. அதையும் ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னா மாஸ்டர் மெனுவில் இருக்கிற ஐட்டம் பல்க் அப்டேட்ஸ் இந்த ஆப்ஷன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெர்ஷன் 824 இதில் வந்திருக்கிற ஃபிஃபோ ஸ்டாக் மெத்தட் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு போவோம். இதில் இந்த ஆஷிர்வாத் ஆட்டா 1 கிலோ இந்த ஐட்டம் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதில் 30 குவான்டிட்டி ஸ்டாக் இருக்குது. இப்போ ஹோம் பேஜ் போயிட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பில்லை க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஐட்டமை பிக் பண்ணிக்கலாம். இதில் 10 குவான்டிட்டி வாங்குகிறோம். இந்த பொருளுடைய பர்ச்சேஸ் ரேட் 61 ரூபான்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஐட்டம் 60 ரூபாய்க்கு வாங்கினதில் 30 குவான்டிட்டியும் 61 ரூபாய்க்கு வாங்கினதில் 10 குவான்டிட்டியும் இருக்குன்னு காட்டும். நெக்ஸ்ட் நம்ம பில்லிங் செக்மெண்ட் போகலாம். இப்போ அந்த ஐட்டமுக்கான பில் என்ட்ரி பண்ணும்போது 61 ரூபாய்க்கு வாங்கினா இந்த 10 குவான்டிட்டி இருக்கிற ஸ்டாக் தான் மேலே காட்டும். அதாவது புதுசாக நம்ம வாங்கின ஸ்டாக்கு மேலேயும் ஓல்டு ஸ்டாக்கு அதுக்கு கீழேயும் காட்டும். இதனால் புதுசாக ஒர்க் பண்ணுறவங்க நியூ ஸ்டாக்கை மட்டும் என்ட்ரி போடுறதுனால ஓல்டு ஸ்டாக்கு அப்படியே ஸ்டோர் ஆயிரும். இப்படி இல்லாமல் ஓல்டு ஸ்டாக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 824 அப்டேட் பண்ணதுக்கப்புறமா மெனு பாரில் இருக்க அட்மின் இதில் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் ஐடி நம்பர் 406 இதில் கொடுத்துருக்கிற ஃபிஃபோ ஸ்டாக் மெத்தட், அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஸ்டாக் மெத்தட் இந்த ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். இப்போ நாம் பில்லிங் செக்மெண்ட் போயிட்டு என்ட்ரி பண்ணுறப்ப இந்த 60 ரூபாய்க்கு வாங்கினா ஓல்டு ஸ்டாக்கு தான் நம்மளுக்கு மொதல் காட்டும். 61 ரூபாய்க்கு வாங்கினா நியூ ஸ்டாக்கு அதுக்கப்புறமா தான் காட்டும். ஐட்டம்ஸ்க்கான ஸ்டாக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.